வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கவிஞர் வாலி பிரபல இயக்குனரின் படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிலையில் அவரது ஆசை கண்ணதாசன் ஊருக்கு சென்ற நேரத்தில் நடந்துள்ளதாம். அந்த பாடலை ஹிட் ஆக்கினாரா வாலி? வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக தமிழ் சினிமாவில் பாடல் எழுத வந்தவர்தான் வாலி. கற்பக படத்தின் மூலம் புகழின் உச்சத்திற்கு சென்ற வாலி அடுத்தடுத்து பல ஹிட் பாடல்களை எழுதி பிரபலமானாராம். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையே மோதல் ஏற்பட்ட போது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட வாலி தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுதி வந்தாராம். அதேபோல் கண்ணதாசனுக்கு எதிராக பாடல் எழுத வந்திருந்தாலும் வாலி பின்னாளில் கண்ணதாசனுடன் நெருங்கிய நட்பில் இருந்துள்ளாராம். முன்னணி இயக்குநர்கள் பலரின் படங்களில் வாலி பாடல் எழுதியிருந்தாலும் புதுமை இயக்குநராக ஸ்ரீதரது தனது படங்களில் கண்ணதாசனை மட்டுமே பாடல் எழுத வேண்டும் என்ற முடிவில் இருந்துள்ளாராம். அப்போது ஸ்ரீதரின் படங்களில் பாடல் எழுத வேண்டும் என்று விரும்பிய வாலி அதற்காக சித்ரலாயா கோபியை அணுகியுள்ளாராம். சித்ரலாயா கோபு இயக்குனர் ஸ்ரீதரின் நெருங்கிய நண்பர் மட்டுமல்லாமல் அவரின் படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியுள்ளாராம். வாலியின் விருப்பத்தை நேரம் வரும்போது நிறைவேற்றுவதாக கோபு உறுதியளித்துள்ளாராம். அடுத்த சில மாதங்கள் கழித்து ஸ்ரீதர் நெஞ்சிருக்கும் வரை என்ற படத்தை தொடங்கியுள்ளாராம். இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தாராம். இறுதி கட்டத்தில் அவசரமாக ஒரு பாடல் தேவை என்ற நிலையில் கண்ணதாசன் அப்போது வெளியூர் சென்றதால் அவரை பிடிக்க முடியவில்லையாம். அதனால் சித்ரலாயா கோபு வாலியை வைத்து பாடல் எழுதலாம் என்று ஸ்ரீதரிடம் சொல்ல அவரும் சரி வர சொல்லுங்கள் என்று கூறியுள்ளாராம். அதன்படி வாலி அங்கு வர பாடலுக்கான சூழ்நிலை ஸ்ரீதர் விளக்கி கூறியுள்ளாராம். வேலையில்லாத 3 இளைஞர்கள் பீச்சில் பாடிக்கொண்டு செல்வது போன்ற ஒரு பாடல் என்று சொல்ல உடனடியாக தனது வரிகளை கொடுத்துள்ளார் கவிஞர் வாலி. அப்படி வாலி எழுதிய ஒரு பாடல் தான் நெஞ்சிருக்கு எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம் என்ற பாடல்தான். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகின்றன. ஸோ நேரிலே இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.